ரோட்டு தீப்பிடிச்சு எரியுதா? தம்பி சுந்தர், அண்ணே தயவு செஞ்சு எங்கள் அம்மா அப்பாட்ட சொல்லிடாதீங்கண்ணே, அவங்க உயிரே விட்டுருவாங்கண்ணே. தம்பி நீ நல்ல பையன்லாம் நான் நினைச்சேன். நீயா இப்படி? எப்படிப்பா இந்த வயசுல இந்த பழக்கத்தை பழகுன? ஃப்ரெண்ட்ஸ்கள் பழகி கொடுத்தாங்கண்ணே, நானும் விளையாட்டாக பழகிட்டேன். இப்போ நான் அதை விடணும்னு நினைக்கிறேன், ஆனால் அது என்னை விட மாட்டேங்குதுண்ணே. இப்போ கூட நான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்திருக்கேண்ணே. சிகரெட் பிடிச்சா கேன்சர் வந்துடும்னு சொல்கிறாங்கண்ணே. எனக்கும் கேன்சர் வந்துடுமோன்னு பயமாக இருக்குண்ணே. இன்றைக்கி சுதந்திர தினம். வெள்ளைக்காரங்கிட்ட இருந்து நம்ம காந்தி தாத்தா நமக்கு விடுதலை வாங்கி கொடுத்தாங்க. ஆனால் எனக்கு இந்த புகைப்பழக்கத்துலேருந்து யார் விடுதலை வாங்கி கொடுப்பாங்கன்னு தெரிலண்ணே. நான் சொல்றேன் தம்பி, யார் விடுதலை கொடுப்பாங்கன்னு. உன்ன மாதிரி பாவ பழக்கத்துல சிக்கி தவிக்கிறவங்களை விடுவிக்கிறதுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து அன்றைக்கு சிலுவையில் அடிக்கப்பட்டு இறந்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்திருக்காங்க. நீ ஏசப்பா, நான் உங்களை நம்புகிறேன், நீங்கள் எனக்கு இந்த சிகரெட் பழக்கத்திலிருந்து விடுதலை கொடுங்கப்பா அப்படின்னு அவர்கிட்ட கேட்டேன்னா நிச்சயம் உனக்கு இந்த பழக்கத்திலிருந்து அவர் விடுதலை கொடுப்பார் தம்பி. என்ன இதான் சமயம்னே உங்கள் குரூப்புக்கு ஆள் பிடிக்கலான்னு பார்க்கிங்களாண்ணே? தம்பி, உண்மை தெய்வத்துக்கு பொய் சொல்லி ஆள் பிடிக்கணுங்கிற தேவையில்லைப்பா. தம்பி, உனக்கு பெயிண்டிங் கான்ட்ராக்டர் ஈசாக்க தெரியுமில்ல? ஆமாண்ணா, நல்லா தெரியும்ண்ணே. தம்பி, உனக்காவது சிகரெட் பழக்கம் மட்டும் இருக்குது, அவனுக்கு பலவிதமான போதை பழக்கம் இருந்தது. அவங்க கூட போதை பழக்கத்தில் இருந்த நிறைய பேர் இப்போ உலகத்தில் இல்லை. ஆனால் ஈசப்பா அவனை போதை பழக்கத்துல இருந்தெல்லாம் விடுவிச்சு இன்னைக்கு அவனை குடும்பமாக ஆசீர்வதிச்சு வச்சிருக்காரு தம்பி. இந்த மாதிரி பல பேரை நான் உனக்கு சொல்ல முடியும் தம்பி. அண்ணா, நானும் ஏசப்பாவை நம்புகிறேண்ணே, எனக்கும் விடுதலை கொடுப்பாராண்ணே. நிச்சயம் கொடுப்பாரு தம்பி. அன்புள்ள ஏசப்பா, அன்புள்ள ஏசப்பா, நீங்கள் எனக்காக சிலுவையில் ரத்தம் சிந்தி இறந்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தீங்கன்னு விசுவாசிக்கிறேன்.